திருநெல்வேலியில் கல்குவாரிகளில் கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் அளவிற்கு எப்படி ஊழல்கள் நடந்திருக்கு. ஒரு டன் 300 ரூபாய்க்கு கொடுத்தது போல 600 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இதனால் 992 கோடி ரூபாய் இதில் மட்டுமே நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு. அமைச்சர் ராஜகண்ணப்பன் 5 ஏக்கர் அரசு நிலங்களை அவருடைய மகன்கள் பேரில் கம்பெனி பேரில் சூறையாடி வச்சிருக்காரு. ஒரு பொசிஷனுக்கு 25 35 லட்சம் லஞ்சம் வாங்கிட்டு இவங்க பொசிஷன் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதிமுக ஆட்சியில் தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்குவதில் ஒரு பயங்கர டெக்னிக்கலான ஒரு ஊழல் பண்ணாங்க. இன்னைக்கு மின்சார வாரியம் தத்தளித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் இந்த ஊழல். சென்னை கோவை மாநகராட்சி ஊழல், அதுதான் இப்போ முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் எல்லாம் அந்த ஊழல், ஸ்மார்ட் சிட்டி ஊழல். ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் 29 கோடி ரூபாய் எப்படி அப்போ முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்துக்கு மகன் நிறுவனத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதை பயன்படுத்தி அவர் நிறைய நிலம் வாங்கி போகிறார். விசாரணை அமைப்பே இன்னைக்கு அரசாங்கத்துடைய ஒரு கூண்டுக்கிளியாகத்தான் இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புறை இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் மிக ஆபத்தான ஒன்று. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன். வணக்கம் சார். வணக்கம். இப்ப தேர்தல் வர இருக்கு சார். இப்ப அதிமுக திமுக 2 ஆட்சிகளிலும் ஊழல் நடந்திருக்கு. இப்ப திமுகல ஒரு டாப் 5 ஊழல் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க சார்? பல ஊழல்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கலாம். இப்போ நாங்கள் பெரும்பாலும் நாங்கள் வெளிக்கொண்டு வந்த ஊழல்கள் நிறைய ஊழல்கள் இருக்குது. அதுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். இப்போ அதில் ரொம்ப முக்கியமாக ஒவ்வொன்றா சொல்லணும்னா, இப்போ நாங்கள் சமீபத்தில் வெளியிட்ட ஒவ்வொரு ஊழலுமே ரொம்ப முக்கியமான ஊழல் தான். உதாரணத்திற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் போலி பேராசிரியர்கள் ஒரு ஃபேக்கல்ட்டியை 11 காலேஜில் ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிற மாதிரி கணக்கு காமிச்சு இவங்க அப்போ இந்த மாதிரியான ஊழல்கள் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய கல்வி தரத்தையே பாதிக்கிற ஒரு ஊழலாக இருக்குது. அப்போ அது ஒரு மிகப்பெரிய ஊழல் நம்ம வெளிக்கொண்டு. திருநெல்வேலியில் கல்குவாரிகளில் கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் அளவிற்கு எப்படி ஊழல்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 1 கோடி மெட்ரிக் கனமீட்டர் 1 கோடி கனமீட்டர் சட்டவிரோதமாக அங்கே கடத்தப்பட்டிருக்கு. பெரும்பாலும் கேரளாவுக்கு கடத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஆவண அடிப்படையில் நம்ம இதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். ரேஷன் துறையில் அடிப்படை மக்கள் இதுதான். இப்போ அதில் நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நெல்மணி விவசாயிகள் போட்டுட்டு பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஊழல் நடக்குது. அதுக்கு பின்னாடி கிறிஸ்டிங்கிற ஒரே ஒரு நிறுவனத்திற்கு பல்வேறு பேர்களில் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ஒரு டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டருக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு எந்த அனுபவமே கிடையாது. ஒரு டன் 300 ரூபாய்க்கு கொடுக்குறது போல் 600 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. இதனால் 992 கோடி ரூபாய் இதில் மட்டுமே நமக்கு நஷ்டம் ஏற்பட்டது. இது ஒரு மிகப்பெரிய ஊழல் இந்த ஆட்சியில் நடந்திருக்கிறதுல. அமைச்சர் ராஜகண்ணப்பன் 5 ஏக்கர் அரசு நிலங்களை அவருடைய மகன்கள் பேரில் கம்பெனி பேரில் சூறையாடி வச்சிருக்கிறாரு. அப்போ இதை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறோம். மீட்டெடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான ஊழல்களை நாம் வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இதை தாண்டி நாங்கள் வெளிக்கொண்டு வந்ததை தாண்டி வெளி உலகத்திற்கு வந்திருக்கக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு மணலில் நடந்த ஊழல்கள், பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட், அந்த டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்றுமே 36 கோடியும் வந்ததுன்னாங்க. ஆனால் இடி என்ன சொன்னாங்க, 3600 கோடி ரூபாய் அளவிற்கு பெரிய அளவில் ஊழல் நடந்ததாக சொன்னாங்க. ஆனால் அந்த கேஸ் குவாஷத்தால் அந்த எவிடன்ஸை டிஜிபி காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்று வரை அதில் எஃப்ஐஆருக்கு கூட போடப்படவில்லை. அப்போ இது மாதிரி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு நடக்கக்கூடிய ஊழல்களாக பல ஊழல்கள் நடந்து கொண்டே இருக்கிறத பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் நம்ம பேசக்கூடிய நேரத்தில் மாஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பொசிஷனுக்கு 25 35 லட்சம் லஞ்சம் வாங்கிட்டு இவங்க பொசிஷன் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இப்போ இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஊழல்கள் தான் திமுக ஆட்சி நடந்தது. அதிமுக சார், அதிமுகலையும் நிறைய ஊழல்கள். நீங்கள் இன்ஃபேக்ட் அதில் மிகப்பெரிய ஊழல்னா மின்சார வாரியத்தில் நடந்த, இப்போ திமுக ஆட்சியில் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருந்தோம் 400 கோடி ரூபாய். ஆனால் அதிமுக ஆட்சியில் தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்குவதில் ஒரு பயங்கர டெக்னிக்கலான ஒரு ஊழல் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா 2014 இவங்க ஒப்பந்தம் போடும்போது சந்தை விலை 4000 ரூபாய். அப்போது இவங்களுக்கான நல்லா தெரியும், கிரிட் கனெக்ஷன் நார்த் இந்தியாவோட ஏற்பட்டுருச்சுன்னா சந்தை விலை குறைஞ்சிரும்னு. ஏன்னா நார்த் இந்தியாவிலேருந்து வந்துடும். ஆனால் அந்த நார்த் இந்தியாவோட கிரிட் கனெக்டிவிட்டி வர வரைக்கும் இவங்களால் கரண்ட்டு அங்கேருந்து வாங்க முடியாது. கிரிட்டில் வர கிரிட் இல்லைன்னா கரண்ட் எப்படி நீங்கள் அங்கேருந்து வாங்க முடியும்?
ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கலாக சொல்லுது. கிரிட்டு ஆனால் வந்துருச்சு, கிரிட் கனெக்டிவிட்டி ஏற்பட்டுருச்சுன்னா அடுத்த நாள்லேருந்து ₹2,000 ஒரு யூனிட்டுடைய காஸ்ட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, கிரிட் கனெக்டிவிட்டி வரதுக்கு முன்னாடி ₹4.91 15 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் விடுறாங்க தனியாருக்கு. அந்த கான்ட்ராக்ட் 11 பேருக்கு கான்ட்ராக்ட் விடுறாங்க. அதில் 9 பேரோ 10 பேரோ நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள். கிரிட் கனெக்டிவிட்டி வந்தால் தான் 5 மாதத்தில் சப்ளை பண்ணணும்னு கண்டிஷன். எங்களுக்கு ரொம்ப அவசரம்னு 2014 போடுறாங்க. ஆனால் 2016 கிரிட் கனெக்டிவிட்டி வர வரைக்கும் அவங்க ஒரு யூனிட் கூட சப்ளை பண்ணல. கிரிட் கனெக்டிவிட்டி வந்தோன்னே மார்க்கெட் ரேட் ₹2,000 ஆயிடுச்சு. அவங்க முதல் நாள் சப்ளை பண்ணுற நாள்லேருந்து. ஆனால் ₹4.91 15 வருஷம் அவங்களுக்கு போட்டதன் மூலமாக இதனால் மட்டுமே ஏற்பட்ட இழப்பு வந்து ₹54,000 கோடி. நம்மளோட தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய ஊழல். இன்றைக்கி மின்சார வாரியம் தத்தளித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அதற்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த ஊழல். 54,000 கோடி ஒரே ஒப்பந்தத்தில் நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஊழல் அது. அதானி நிலக்கரி இறக்குமதி ஊழல், அதில் ஒரு 6,000 கோடி ரூபாய் அதானி இன்னும் ஒரு 2-3 பேர் சேர்ந்து 6,000 கோடி ரூபாய் அதில் இழந்திருக்கிறோம். அந்த மாதிரி இன்னும் இப்போ நீங்கள் மாநகராட்சியுடைய சென்னை கோவை மாநகராட்சி ஊழல், அதுதான் இப்போ முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் எல்லாம் அந்த ஊழல், ஸ்மார்ட் சிட்டி ஊழல், இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலாக கடந்த ஆட்சியில் இருந்து. தனிப்பட்ட அமைச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் சொன்னேன் இல்லையா, எப்படி வந்து இப்போ பிரிகேடு நம்ம வெளிக்கொண்டு வந்தோமோ அதே மாதிரி ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 29 கோடி ரூபாய் எப்படி அப்போது முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்துக்குடைய மகன் நிறுவனத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதை பயன்படுத்தி அவர் வந்து நிறைய நிலம் வாங்கி போடுறாரு. அவங்களுடைய மகன் நிறுவனத்தில் நிறைய நிலம் வாங்கி போடுறாங்க. இப்போ இடி எல்லாரும் போய் அதை எடுத்திருக்கிறாங்க, அந்த தகவல் எல்லாத்தையுமே எடுத்திருக்கிறாங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஆட்சியிலும் போட்டி போட்டு தான் பாரத் நெட்லேயே ஒரு மிகப்பெரிய ஊழலை வந்து தடுத்தோம். 600 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு ஊழலை வந்து நான் அரங்கேற்ற ட்ரை பண்ணாங்க, இதை தடுத்து நிறுத்தினோம். இது போன்ற பல்வேறு விதமான ஊழல்கள் 2 ஆட்சிகள்லையும் நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த ஊழலை தடுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான ஒரு முன்னேற்பாடு பார்க்கணும், இதில் சட்ட ரீதியாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் சார்? சிஸ்டமிக்காக கரப்ஷன் அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. அப்போ சிஸ்டமிக்காக அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்னென்னா, உலக அளவில் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். ஒன்று வந்து வெளிப்படைத்தன்மை. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையை அதிகப்படுத்திக்கிட்டே வரீங்களோ அந்த அளவிற்கு ஒரு கரப்ஷனை வந்து தடுக்க முடியும். 2வது பொறுப்புடைமை. நீங்கள் இன்றைக்கி வந்து ரைட் டு சர்வீசஸ் பில் வேணும் அப்படின்னு நம்ம ஏன் சிஸ்டமிக்காக கேட்குறோம்? ஒரு 15 நாளில் ஒரு வாரிசு சான்றிதழோ ஒரு ஜாதி சான்றிதழோ கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அந்த தாசில்தார் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வழிமுறை இருக்கணும். அப்போ அந்த தாசில்தார் வந்து அதனால தான் ரைட் டு சர்வீஸ், மக்களுக்கு வந்து மக்கள் கையில் அதிகாரம் இருக்கணும். 15 நாளில் இப்போ எப்படி 30 நாளில் தகவல் கொடுக்கலாம், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒரு வழிமுறை இருக்கும். அந்த மாதிரி சேவை பெறுவது ஒரு உரிமையாக மக்கள் கையில் கொடுக்கப்படணும். அதற்கான சட்டங்கள் இயற்றப்படணும். அந்த 15 நாளில் வாரிசு சான்றிதழ் கொடுக்கலன்னா அந்த அதிகாரியை ஒரு ஆணையம் அழைத்து நீங்கள் ஏன் கொடுக்கல, உடனடியாக கொடுங்கன்னு சொல்ல வைக்கணும். ப்ளஸ் அவர் செய்யாததுக்கு அவர் மேலே ஒரு அபராதமும் ஒரு பணி டிசிப்ளினரி ஆக்ஷனும் எடுக்கிறதுக்கான வழிமுறை இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு அக்கௌண்டபிலிட்டி உள்ள ஒரு சிஸ்டம். இப்போ லோகாயுக்தான தன்னிச்சையான ஒரு விசாரணை அமைப்பு தேவை. முதல்ல விசாரணை அமைப்பே இன்றைக்கி வந்து அரசாங்கத்துடைய ஒரு கூண்டுக்கிளியாகத்தான் இன்றைக்கி லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது. அப்போ அவங்களுக்கு அதற்கான தன்னிச்சை தன்மையை வந்து என்ஷூர் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது மாநில அளவில் மத்திய அளவில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அக்கௌண்டபிலிட்டியோட சம்மந்தப்பட்ட ஆஸ்பெக்ட். 3வது மக்கள் பங்கெடுப்பு. நீங்கள் மக்கள் பங்கெடுப்பு உறுதி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ கிராம சபை, ஏரியா சபை. இப்போ ஏரியா சபையில் இப்போ நீங்கள் நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கும், அதையே உடச்சி திரும்ப போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க சிட்டியில். அப்போ ஆனால் நீங்கள் உண்மையிலேயே அந்த ஏரியா மக்களை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவை அது கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, வேற ஒன்று எங்களுடைய இந்த சாலை வந்து ரோடு மோசமாக இருக்குது, இந்த ரோடை போட்டு விடுங்க, இல்லை எங்களுக்கு வந்து இந்த பார்க்கில் வேணும். இந்த மாதிரி பல்வேறு விதமான எங்களுக்கு பார்க்கிங் ஒரு பிரச்சனை, எங்களுக்கு ஒரு மல்டி லெவல் பார்க்கிங் கட்டிக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். ஒரு இடத்துல அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், எங்களுக்கு இதான் ப்ராப்ளம், இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்கன்னுவாங்க. அப்போ மக்களுடைய கருத்துக்களை கேட்டு நீங்கள் திட்டங்களை செயல்படுத்தும் பொழுது அது ஒரு ஊழலை குறைப்பதற்கான மிக முக்கியமான ஒரு வழிமுறை. 4வது நீங்கள் சிஸ்டமில் மொனோபொலியை குறைக்கணும். மொனோபொலியே இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நாடளவில் அதானி எப்படி ஒரு மொனோபொலியாக ஆகிட்டு இருக்கிறாருன்னு. நம்ம மாநில அளவில் ரேஷன் துறையில் எல்லாம் மாதிரி இதில் கிறிஸ்டி மாதிரி நிறுவனங்கள் எப்படி மொனோபொலியாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரியான மொனோபொலியை வந்து நீங்கள் தடுத்தால்தான் நீங்கள் ஊழலை குறைக்க முடியும். இன்றைக்கி முட்டை சம்பவம்னா அது கிறிஸ்டி நிறுவனம் மட்டும்தான் சப்ளை பண்ண முடியும் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில். அப்போ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து மிக ஆபத்தான ஒன்று.
ஃபைனலி டிஸ்கிரிஷனரி இப்போ இ டெண்டர் எல்லாமே ஆன்லைன் டெண்டர் தானே சொல்லுவாங்க அரசாங்கம். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க, நிறைய டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் டெண்டர் போடுங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு மிஷினரி சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் இன்ஜினியர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போய் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்ஜினியர்கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு நீங்கள் ஒன்று வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இன்ஜினியர் வந்து அமைச்சர் இல்லை பெரிய ஆள் அவர் சொல்கிறாரு, இவரை சொல்கிறாரு, அவர் சொல்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் நான் இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பேன் அப்படின்வாங்க. அப்போ என்ன ஆகுது, அவர்களுக்கு தேவையான ஆட்கள் மட்டும் பங்கெடுக்கக்கூடிய வகையை உருவாக்குறீங்க. இதுக்கு பிறகு தான் டிஸ்கிரிஷன், பாரபட்சமாக அவர்கள் நடந்து கொள்வதற்கான ஒரு ஆயுதமாக அது பயன்படுகிறது. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிஷனரி ப்ராக்டிசஸ்ஸு இல்லாத ஒரு வழிமுறையை நீங்கள் உருவாக்கணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு வழிமுறையில் தான் நம்ம ஊழலை குறைக்க முடியும் நாளளவில். ஸோ அதனை நோக்கி தான் ஒரு சமூகமாக நம்ம பயணிக்க வேண்டியது அவசியம். ஓகே சார், நீங்கள் 2021 தேர்தல் அப்போ ஒரு ஆப் வந்து வெளிப்படுத்தியிருந்தீங்க. அந்த ஆப் மூலமாக எந்தெந்த வேட்பாளர் என்னென்ன குற்றம் பண்ணியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ வரப்போகிற தேர்தலில் அதே மாதிரி ஒரு அட்வான்ஸ்ட் ஆப் நீங்கள் வெளியிடுவீங்களா சார்? கண்டிப்பாக பண்ணணும். நாங்கள் இன்ஃபேக்ட் இந்த தேர்தலில் வந்து ரொம்ப முக்கியமாக என் ஓட்டு விற்பனைக்கல்ல, ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம்னு இப்போ ஃபீல்டில் மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரமும் நம்ம செய்ய துவங்கியிருக்கிறோம். இது வரைக்கும் 70-80 கான்ஸ்டுவன்சியில் ஆல்ரெடி ஃபீல்டில் வாலண்டியர்ஸ் வந்து இந்த கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேம்பெயின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் வேட்பாளர்கள் யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிந்து அவங்க யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத நம்ம சொல்ல மாட்டோம், நம்ம சொல்லவும் கூடாது. அது அவங்களுடைய விருப்பம், அவங்க வந்து யோசித்து அனலைஸ் பண்ணி போடணும். அப்போ அந்தந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்க, அந்த வேட்பாளர்கள் என்ன, அவங்களோட கல்வி தகுதி என்ன, அவங்களுடைய சொத்துக்கள் எவ்வளவு, என்ன குற்றம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த விவரங்கள்லாம் மக்களுக்கு தெரியும் பொழுது தான் ஒரு இன்ஃபார்ம்டு சிட்டிசனாக மாறுறோம். அப்போ ஒரு இன்ஃபார்ம்டு சிட்டிசனாக போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எஃபர்ட் தான் அது. கண்டிப்பாக கடந்த 3-4 தேர்தலாக நாங்கள் செய்து வருகிறோம்.